வாங்க வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. எங்களுக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லுவீன்னு. பக்கத்து ஊர் ஜமீன் பையனே வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே. ஆனா என் பையனை வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் மகன் அவ்வளவு அழகு. அது மட்டும் இல்லாம நாங்க சொந்தமா கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்துறோம். ஏகப்பட்ட சொத்து. அவன் அழக பார்த்தாலே பொண்ணு கொடுக்க எல்லாரும் சம்மதிப்பாவ. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சொத்து இருக்கும்போது எங்களை யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? இங்க பாருங்க, சொத்து பத்து மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது. மாப்பிள்ளை வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறதாக தரகர் சொன்னாரு. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நீங்க என் வீட்டுல வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். நீங்க வேற எதையும் நினைச்சுக்கிட வேண்டாம். சரி சரி, இருந்தாலும் என் மகனை பார்த்த உடனே யாருக்காவது பிடிக்காம போகுமா? அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை வெளிநாட்டுல செட்டில் ஆக போறது உண்மையா? ஆமாமா, நாங்க ஏற்கனவே இங்க இருந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அத வெளிநாட்டுல போய் மகன் பாத்துக்கிடலான்னு இருக்கான். ஓ, அப்போ இங்க கார்மெண்ட்ஸ் பாக்குறது யாரு? அத என் புருஷன் இருக்காருல, அவரு பாத்துக்கிடுவாரு. அவருக்கு பிறகு இங்க யார் பாப்பாங்க? அதெல்லாம் எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? நாங்க ஆள் போட்டு பாப்போம். ஏன் என் மகளை கட்டி கொடுத்தா எங்களுக்கு மருமகன் வருவாரு, அவரு கூட பாப்பாரு. அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிடுவோம். சரி சரி, அது உங்க பிரச்சனை தான். உங்க மகன் நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டுல தானே செட்டில் ஆவாரு? ஆமாமா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாசத்துல வெளிநாட்டுக்கு போயிருவோம். என்ன சொல்றீங்க, நீங்களுமா? அது பிள்ளைகளை எப்படி ஒத்தையில அனுப்ப முடியும்? நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவேன். நானும் அவரும் இங்கதான் இருக்கலாம்னு இருக்கோம். என் மக இப்பதானே படிச்சிட்டு இருக்கா. படிச்சு முடிச்ச பிறகு அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க போவோம். முதல்ல வெளிநாட்டுல சொந்த வீடு வாங்குங்க. எங்களுக்கு இருக்க பணத்துக்கு அங்க சொந்த வீடு என்ன, சொந்தமா ஒரு ஊரே வாங்குவோம். அவ்வளவு வசதி எங்களுக்கு இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம். சரி. அம்மா, நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, மத்தவங்க யாரும் பேச மாட்டாங்க. இங்கே நீங்க மட்டும் தானே பேசிட்டு இருக்கீங்க. அதான் நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அண்ணன் பேசியிருந்தாருன்னா என் வீட்டுக்காரரும் பேசுவாரு. நான் என்ன பேசுறேனோ அதுதான் என் புருஷனும் பேசுவாரு. எங்க வீட்லயும் எல்லாரும் பேசுவாங்க. அதேதான் எங்க வீட்லயும். நானும் அவரும் எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு முடிவு பண்ணுவோம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நான் பேசுவேன். எங்க 2 பேர் முடிவுக்கு எங்க மகன் கட்டுப்படுவான். சரி சரி. என் பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? அது வந்து முதல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க, மகன் பாக்கட்டும். பிடிச்சிருந்தா பேச வேண்டியதெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இங்க பாருங்க, என் பிள்ளைய யாருக்கும் பிடிக்காமலாம் போகாது. அவளுக்கு எந்த குறையும் இல்ல, ரொம்ப அழகா தான் இருப்பா. ஒரு டிகிரி முடிச்சிருக்கா, 2வது டிகிரி படிச்சிட்டு இருக்கா. சரிங்கம்மா, அதுக்காக பார்க்காமலே முடிவு பண்ணிட முடியுமா? நாங்க இது வரைக்கும் உங்க மகளை பார்த்ததும் இல்ல, நீங்க போட்டோவும் காமிக்கல. அதனால முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க, நாங்க பார்த்து முடிவு பண்ணிடுறோம். பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வருவா. இங்க பார் வேலைக்காரி, என் பிள்ளைய போய் கூட்டிட்டு வா. வேலைக்காரியை விட்டா கூப்பிடுவியே? எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க தான். ஓ அப்படியா, சரி சரி. எங்க வீட்ல நிறைய வேலைக்காரங்க இருக்காவே. அப்படியா? அப்ப நல்லது. என் பிள்ளைக்கு வீட்டுல எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் கிடையாது. காலையில எழுந்திருச்சு பல்ல விலைக்கு குளிச்சுட்டு வந்து டைனிங் ஹாலில் உட்காருவா. சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்பிடுவா. ஈவினிங் வந்த பிறகும் அதே தான். சாப்பிட்ற நேரத்துக்கு தான் இங்க வருவா. அதனால என் பிள்ளைக்கு எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் கிடையாது. ஆள் வச்சுக்கிடணும். வெளிநாட்டுல கூட்டி கொண்டு வச்சிருந்தாலும் அங்கேயே நீங்க ஆள் வச்சிருக்கணும். அதெல்லாம் வேலைக்கு ஆள் இருக்கு எங்க வீட்ல. வெளிநாட்டு கூட்டிட்டு போனாலும் என் மகன் ஆள் வச்சிருவா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் சாப்பிட உட்கார்ந்தா கூட கையில ஸ்பூன் எடுத்து கொடுக்க கூட ஆள் வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு உங்க மகளை நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம். சரி சரி, ஒரு நாள் வீட்டுல வந்து எல்லாத்தையும் பாக்குறேன். உங்க வீட்டையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தாதான் என் பிள்ளைக்கு செட் ஆகுமான்னு தெரியும். நீங்க பார்த்தது இல்லையோ, எங்க வீடு பெரிய வீடு தான். நாங்க என்ன இப்போ புதுசா வந்த பணக்காரவியலா? பரம்பரையா நாங்க பணக்காரவிய. தெரியும் தெரியும். அதான் தெரியாம இருக்க வாய்ப்பில்லையே, இந்த ஊருக்காரவிய தானே நீங்களும். எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து எல்லாரும் பணக்காரவிய தான். அதே மாதிரி இவிய தாத்தா பாட்டி பூட்டி எல்லாரும் பணக்காரவிய தான். எல்லாம் எங்க பரம்பரை சொத்து. எனக்கு ஏகப்பட்ட சொத்து, என் புருஷ வழியிலேயே ஏகப்பட்ட சொத்து. எங்க சொத்து பத்திரம் மட்டுமே ஒரு பீரோ முழுக்க நிறைஞ்சுவே இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. என் பிள்ளை அங்க வந்தா எப்படி வாழ்வாங்கிறது மட்டும்தான் எனக்கு தேவை. அதான் சொல்றேனே, சாப்பிடுறதுக்கு ஸ்பூன் எடுத்து தரது கூட நான் வேலைக்காரவிய வச்சிருக்கேன். எங்க வீட்ல எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆள் தான், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி சரி. அனு, சீக்கிரமா வா. பாத்துக்கோங்க, இவதான் என் மக அனு. மேடம், நான் பொண்ணை கூட்டிட்டு போட்டுமா இல்ல இங்கே நிக்கட்டுமா? நீ போய் மல்லிகா காப்பி போட்டு வச்சிருப்பா, போய் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடு. ஓகேங்க மேடம். பொண்ணு நல்லா அழகா தான் இருக்கா. நீங்க சொன்னது சரிதான், பொண்ணை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னீங்க.
என் மகன மாதிரியே உங்க மகளும் ரொம்ப அழகுதான். ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும். ஐயா கார்த்திக், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? மா உங்க இஷ்டம் தான் என் இஷ்டமுமா. அப்படியாப்பா, உனக்கு அப்ப பிடிச்சிருக்கோ? ஏங்க உங்களுக்கு எப்படி பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு நல்லா தான் இருக்கிறா சத்தி. சரிங்க, இங்க பாருங்க, எங்க எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு பேச வேண்டியதை பேசுவோமா? பேசலாம். அனு, நீ உள்ள போ. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு நீங்க எப்படியோ நல்லா தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யுங்க. நாங்க அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கேட்க மாட்டோம். ஏன்னா நாங்களும் நல்லா வசதியா தான் இருக்கோம். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, செய்யாம விட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா என் மகனும் நல்லா தான் சம்பாதிக்கிறான். இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு வசதி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நான் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருக்க மாட்டேன். என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நான் செய்வேன். சரி சரி, எல்லாம் உங்க இஷ்டம் தான், என்ன வேணாலும் செய்யுங்க. ஆமா, நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? இங்க பாருங்க, நானே நாளை குறிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டையும் நான் பார்க்கணும்னு சொன்னேன்ல. சரி சரி, தாராளமா வாங்க. உங்களுக்கு என் மகனை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. மா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்கம்மா. என் வீட்டுல நான் எடுக்கிற முடிவு தான். யாருக்கும் தனித்தனி விருப்பம் கிடையாது. எனக்கு பிடிச்சா என் மகளுக்கும் பிடிக்கும், என் புருஷனுக்கும் பிடிக்கும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா நிச்சயத்தையும் முடிச்சிட்டு கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். சரி, எதுக்குதான் அம்மா இப்படி பண்றாங்கன்னே தெரியல. எரிச்சலா வருது. அவங்க வேற நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. மேல் கொண்டு போய் ஆசுவோன்னு சொல்லிட்டாங்க. சூர்யாட்ட சொன்னா அவனும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். என்ன பாப்பானே தெரியல. எனக்கு வேற பயமா இருக்கு. இப்படி ஒருத்தர் முன்னாடி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. சூர்யா சொன்னதுனாலதான் போனேன். எனக்கே ஒரே சங்கடமா இருக்கு. வந்திருக்க மாப்பிள்ள வேற என்னைய பார்த்து சிரிக்கிறாரு. என் சூர்யா இருக்க வேண்டிய இடம் வேற யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு. எரிச்சலா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பார்க்கவே பிடிக்கல. அப்பாவுக்கு இந்த கல்யாணம் இஷ்டம் இல்ல. அம்மா எதுக்காக எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னோட லவ் விஷயம் கூட அம்மாக்கு தெரியாது. தெரியாமலே இவ்வளவு அவசர அவசரமா எனக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க. தெரிஞ்சா என்னெல்லாம் சொல்லுவாங்களோ தெரியல. என் மனசுல சூர்யா தான் இருக்கா. சூர்யா மனசுல நான் தான் இருக்கேன். நாங்க ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமா எங்களால பிரிஞ்சு தனித்தனியா போய் வாழவே முடியாது. எப்படியாவது எங்க காதல் ஒண்ணு சேரணும். நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பேன்? சூர்யாவும் அவங்க அம்மாக்கு பயப்படுறா. எங்க அம்மாவும் ரொம்ப பயமுறுத்துறாங்க. நாங்க என்னதான் பண்ணுவோம்? எங்க லவ்க்கு யார் தான் ஹெல்ப் பண்ணுவா? நான் என்ன அவன் என் அத்தை பையன் தெரிஞ்சா லவ் பண்ணேன்? எனக்கே தெரியாது. இப்பதான் எங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் இந்த விஷயம். அவன் யாரோ ஒரு பையன் நினைச்சுதான் நான் பழகவே ஆரம்பிச்சேன். அவனும் அதே மாதிரிதான். என்னை யாரோ ஒரு பொண்ணு நினைச்சுதான் அவனும் பழக ஆரம்பிச்சான். கடவுள் தான் எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. எங்க மனசுக்குள்ள காதலே வர வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள பகலா இருக்குன்னு எங்களுக்கு தெரியவா செய்யும்? தெரியாம தானே காதலிச்சிருக்கோம். எங்களை இப்படி பிரிக்க நினைச்சா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைனி, மைனி, ஓ மைனியா, எங்க இருக்கிய? என்ன நெட்ட மாதிரி சாரஜா மார்க்கெட் வரைக்கும் போயிருக்கா. ஏதோ பொருள் வாங்கணுமா? என்ன விஷயம்? மதியமே ஓடி வந்திருக்கா? ஏத்தே, ரொம்ப முக்கியமான விஷயம் தே. அதான் வீட்டு உடனே சொல்லணும்னு ஓடி வந்தேன். வீட்டுல இல்லையோ? ஆமா நெட்ட மாதிரி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உங்ககிட்டயா? உங்ககிட்ட சொல்ல முடியாது தே. நான் மைன்ட்ட தான் சொல்லணும். போன் அடிச்சு பார்த்தா மைனி போன் எடுக்க மாட்டேங்க. அவன் போன் வீட்டுக்குள்ள கடந்து அடிக்குது. ஐயோ, போனேமா எடுத்துட்டு போக போனவே. ஆமா, போன் வீட்ல எறிஞ்சிட்டு போயிருக்கா. ஏத்தே, ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. மைனி இப்படி பண்ணிட்டாவல. இப்ப எப்படி அவியல கான்டாக்ட் பண்ணி பேசுறது? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்கிட்ட சொல்லி தொலையா. என்ன விஷயம் சொல்லு. குழம்பு ஏதோ வேணுமா இல்ல கூட்டு ஏதோ வேணுமா? ஏத்தே, குழம்பு கூட்டெல்லாம் விட முக்கியமான விஷயம் தே. நான் மதிய நேரத்துல ஓடி வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்ப சோறு வேணுமாங்க? நல்லா கேட்டே போங்க. சோறு வேணா எனக்கு பசிக்குது, சோறு தாங்கன்னு உட்கார்ந்துருப்பேனே. அதெல்லாம் இல்ல தே. முக்கியமான விஷயம் மைனிட்ட பேசி ஆகணும். என்னன்னு என்கிட்ட சொல்லி தொலை. நான் வந்த உடனே அவட்ட சொல்லி. அப்படி என்னதான் தரமான விஷயமா? ஏத்தே, அப்ப சாயங்காலம் வந்தாதான் மைனிட்ட சொல்ல முடியுமா? ஆமா, போனவன் எப்போ வருவான்னு எனக்கு தெரியாது. நிறைய ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன். ஏத்தே, அப்படின்னா உங்ககிட்ட சொல்லியே மைனி வந்தோன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லு, என்ன விஷயம்? ஏத்தே, அது வந்து அனுப்புலைக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாவே. இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாவ தே. அவ்வளவுதானே?
ஏத்தே நான் சொல்றது முழுசா கேளுங்க தே. பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரவேன்னு அணுகிட்ட அணியக்க சொன்னாப்ல. அணு ரூம்ல போய் உட்காந்து யாருக்கோ போன போட்டு அழுதுட்டு இருந்தா தே. அப்படியா? யார்கிட்ட? அதான் தே யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே நீ. நான் கதை கிட்ட போய் காதை வச்சு கேட்டுட்டு இருந்தேனா அப்போ அவ சூர்யா சூர்யான்னு பேசிட்டு இருந்தா. என்னது சூர்யாவா? ஏன் பேரகிட்ட பேசுன? ஆமா தே நம்ம சூர்யா கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. நான் தெளிவா எல்லாத்தையும் காதல கேட்டுட்டேன் தே. சூர்யாவும் அணுவும் காதலிக்காவ. ஐயோ என்னது இது? அதிர்ச்சியான விஷயத்தை கேட்ட வேண்டி பைத்தியம் பிடிச்சிட்டோம். ஏத்தே உங்களோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேனே தே. நல்லதானே தெரிஞ்சிய? அப்புறம் எப்படி இப்படி சந்தோஷமா அப்படி என்ன சொல்லிட்டேன்? சாக்கு தானே இருக்கணும். ஆமா தேய். ஏத்தே அதான் அவ பேசிட்டு இருக்கும்போது காது கொடுத்து கேட்டேன்னு சொன்னேன்ல. அது மட்டும் இல்ல அவ பெட்ரூம்ல நம்மளோட சூர்யா போட்டா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் எதுக்கு நம்ம சூர்யா போட்டா இந்த ரூம்ல கிடக்கு நீ. ஆனா அதுக்கான அர்த்தம் இப்பதான் புரிஞ்சிச்சு. நான் மைனிட்ட கூட இந்த போட்டா விஷயத்தை பத்தி சொன்னேன். மைனி அங்க எப்படி வந்துக்கோ என் மகன் போட்டா அப்படின்னாவ. இப்பதான் எனக்கும் அதுக்குள்ள அர்த்தம் தெரியுது. உங்க பேரனும் பேத்தியும் லவ் பண்றாவ தேய். என்னது எதிர்பார்த்தீங்களா? எதுக்கு தேய்? காதல் வரணும்னா என்னது போராடினீங்களா? நீங்க எப்படி இப்படிலாம் சொல்றீங்க? மைனிக்கு அவளுக்கு தான் ஆவாதுல்ல. பிளானா என்ன சொல்றீங்க? ஐயோ சதிகார கிளவியெல்லாம் இருந்திருக்கிய. இருங்க இருங்க எங்க மைனி வட்டம் எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துறீங்க. ஆமா சொல்லி கொடுக்கதான் போறேன். எங்க மைனியே இந்த வீட வேண்டாம் அண்ணனை வேண்டாம் இந்த குடும்பம் வேண்டாம்னு நினைச்சு ஒதுங்கி இருக்கவ. நீங்க என்னடானா அந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்கு மருமகள வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கேங்கிறிய. இதுல பிளான் வேற வில்ல கிளவி மாதிரி போட்டு கொடுத்துருக்கிய. இருங்க எங்க மைனி வட்டம் சொல்லி கொடுத்துறீங்க. ஐயோ ஏத்தே இந்த சின்ன விஷயத்துக்குலாம் என் மேல எப்படி கோபப்படலாமா தேய்? எதுக்காக? ஐயோ